ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தவங்க விகேஜி கேமிங் நம்ம கேமிங். சரி, இப்போ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாடணும்னு உங்களுக்கே தெரியும். சைக்கோ கில்லர் கேம் தான் கைஸ். இன்றைக்கி நம்ம ஏன் வெளில ஒரு சவுண்டு இருக்குன்னு கேட்குறீங்களா? வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த கேமில் இப்போ நம்ம தப்பிச்சு நம்ம அதை பண்ணி முடிஞ்சதுலேருந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். டோர் எஸ்கேப் எப்படியா அதை பண்ணி எப்படியாவது எஸ்கேப் பண்ணி, ஆனால் லாஸ்ட்டு எஸ்கேப் ஆகணும் மட்டும்தான் காய்ஸ். அது இதாக இருக்குது. நான் இதை உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினச்சிக்கிறேன். அதனால் இது 2-3 தாட்டி விளையாண்டேன், ஜெயிக்கவும் இல்லை. அந்த பண்ணி முடிஞ்சால் கண்ணா முன்னாடி அடிக்கிறான் ரொம்ப ஏப்பிட்டு. அப்போதான் நினச்சேன், அந்த செவருக்கிட்ட அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதனால அவங்ககிட்ட போக விளையாண்டேன். விளையாண்டு ஒரு ஆட்டம் சரி அப்போ விளையாண்டு போட்டுடலாம். அதான் பயமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த க்ளவுஸ் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். க்ளவுஸ் இல்லை. சரி அப்படின்ட்டு இங்கேயாவது பார்க்கணும். பார்த்தா இங்கே இருக்கும் காய்ஸ். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, க்ளவுஸ் அங்கே இல்லைன்னா இங்கே இருக்கும். க்ளவுஸ் அங்கே இல்லைன்னா இங்கே இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த க்ளவுஸ் எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்துருங்க, இப்போ இந்த சாதி கீழே வந்துடும். இந்த சாதி காய்ஸ் சைக்கோ பார்த்தீங்கன்னா எங்கெந்த பொருள் எங்கே எடுத்து வச்சிங்களோ அங்கேயே எடுத்து வச்சிடணும் பொருள் எல்லாத்தையும். அவ்வளோதான், சாவி கிடச்சிட்டு. இந்த சாவி எதுக்குன்னா, அது இந்த பூட்டு இருக்குல்ல, இந்த பெட்டி கூண்டு பக்கத்தில் ஒரு பெட்டி மாதிரி இருக்கும், ஷோகேஸ். அங்கே இது திறந்துட்டிங்களா, கரெக்டாக அந்த பூட்டு இதை வச்சு திறக்கணும். திறந்துட்டிங்களா, இப்போ இதில் ரம்பம் இருக்கும். இந்த ரம்பத்தை இதில் போய் அறக்கணும். சரி, அறக்குமா? அறுத்தாச்சு. அறக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் தெரியுமா காய்ஸ்? சரி, இப்போ நம்ம அறுத்துட்டோம். இப்போ நம்ம பூட்டை டக்குன்னு இப்போ ஒரு ஐயோ ட்ராப்பில் மாட்டிக்கிறோண்டா. யார் சாமி நீங்கள் அப்படின்ட்டு பார்த்துட்டு போவோம். ஐயோ எல்லாம் கரெக்டாகான்னு பார்த்து போங்க காய்ஸ். எப்பா ஒரு நிமிஷத்தை தப்பிச்சு. கடவுளே, ஒன்று இருக்கக்கூடாது கடவுளே, ஒன்று இருக்கக்கூடாது. வரானே ரொம்பச்சி காய்ஸ். எல்லாம் கைஸ் இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த பண்ணி முடிஞ்சிடறேன். யாரோ கோத்து அடிச்சு சாடிச்சுனா கூட இருக்கு. ஐயோ இது நான் விடுங்க, வேற ஒரு சம்பவம் நடக்குங்க. அதுதான் காய்ஸ் எனக்கு தாங்க முடியாத ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அப்போ தான் நினைப்பேன், இந்த மாதிரி தான் நம்மளையும் நம்ம தான் செய்வானா, நம்மளையும் நம்ம தான் வெட்டுவானா நினைப்பேன் காய்ஸ். இங்கே தானே டவல் இருக்கும். டவல் இங்கே இல்லைனா எங்கே இருக்கும்? கட்டில் இருக்கும், சேரில். காய்ஸ் அங்கே இல்லை, இங்கே இல்லைன்னா இந்த சேரில் இருக்கும் காய்ஸ். நான் வச்சுக்கோங்க. இதில் நினச்சி போட்டுருந்தேன், நினச்சிட்டோம் காய்ஸ். இப்போ இந்த கேமை நான் ஃபோனில் விளையாடுறேன். நீங்கள் இந்த கேம் எதில் பார்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 298 பாஸ்போர்ட் மறந்துடக்கூடாது. 298 அதை இதில் போடணும். 298 வந்துட்டு அது கீழே அப்போ அவங்க
அந்த பண்டிகை காது செவடுன்னு இவ்வளோ சத்தத்தை கொடுத்து நம்ம வரோம். அது கூட அவன் காது கொண்டு இல்லை. இப்போ கத்தி சொல்லிடுதா என்ன செய்வான்னு நீங்களே பாருங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் கைஸ். பாருங்க இப்போ நீங்கள் கையை வெட்டுறான் பண்ணி கறி பிடிச்ச பள்ளி பையில என்னடா கறியை வெட்டிக்கோங்க. அதுவும் கை யாருக்கு விடாது? நம்ம கையா? இல்லை நம்ம கையெல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. ஆஹா அடுத்து நம்ம கையிலே திங்க போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்கும் உஷாராகவும் இருக்கும் காய்ஸ். இந்த சாவி எடுத்துப்போம் காய்ஸ். இந்த சாவியை வச்சு தான் நம்ம இந்த டோரை திறக்கணும். போக முடியும். இப்போ ஃபீஸ் எனக்கு வந்து ஃபீஸ் வேணும். தான் இருக்கு பாருங்க ஃபீஸ். இந்த பேரை வாயில் நுழைய முடியுது காய்ஸ். நான் பேசுறதெல்லாம் எனக்கு காதில் விழுவுன்னு நினைக்கிறேன். காதில் விழுந்துச்சுன்னா நல்லா கேளுங்க சரியா? ஃபீஸ் எடுத்து இதில் போட்டுக்குவோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் கைஸ். பெண்ணும் வா அன்றைக்கு அடி வாங்கிடக்கூடாது. இந்தா வரண்டா சரி கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த ஆங்கிலேருந்து ஒரு நமக்கு ஒரு க்ரீஸ் கிடைக்கும். இந்த க்ரீஸ் எடுக்கணும். க்ரீஸ் எடுத்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டோமா? எடுத்து விட்டு ஓடிடணும். இப்போ வந்து எல்லாம் கரெக்டாக பார்த்துப்போம். இருக்கக்கூடாது. சரி பண்ண விடுவோம் பாருங்க. இங்கே பாருங்க இல்லை வந்ததே தெரியல. சரி பண்ணிட்டான். சரி பண்ணிட்டுருக்காங்க காய்ஸ். சரி பண்ணிட்டு தான் போகிறான் மேடம். சரி பண்ணிட்டாங்க காய்ஸ். டோர் சத்தம் மட்டும் கேட்குறேன். அவ்வளோதான். உறக்க சொன்னால் மூடுறான் பாரு. போடா உங்களை தப்பி வைக்கிறதுக்கு நான் பாட வேண்டிய பாடகு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடுங்க. என்ன டோர் திறக்க முடியுது? என்ன பார்த்தேன் கைஸ். இப்போ இங்கே ஒரு ஸ்பானர் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்பானர் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். அதான் இந்த வீட்டு அதில் பார்த்துக்கலாம். சரி சைக்கோ வீடு ரொம்ப பார்க்குற மாதிரி சீக்கிரம் ஓடுற கைப்புள்ள தம்பி. டாட்டா இனிமேல் நடிக்க முடியாது. ஸ்டோரி முடிச்சு போயிட்டு வா. இந்த ஸ்பானர் எடுத்து இங்கே நம்ம போட்டெல்லாம் டைப் பண்ணிப்போம். இது ஆடுறோம். நீங்கள் எப்படி வேணால் இதில் போட்டுக்கோங்க. இது வந்து எப்படியும் இல்லை ஆடுறான்னு இதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் ஆர்டராக போட்டுட்டேன் காய்ஸ். இப்போ வந்து நான் எஸ்கேப் ஆக போகிறோம். பிக்கு யாவது எஸ்கேப் ஆகிடணும். அப்புறம் போகலாம். இது சாவி என்னது இங்கே இல்லை இடம் வைப்பீங்க. எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பில்லை ஆளில் போடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்த கேம் போடும்போது உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி அடுத்த வீடியோ என்ன போட்டு விடுறதுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, see you, goodbye.